ஆண்டவர் வந்து அற்புதத்துக்காக பணமும் பொருளும் எதிர்பார்க்கவே இல்ல. அது வந்து நல்லா ஞாபகம் அத மட்டும் வச்சுக்கணும். நல்லா ஸ்ட்ராங்கா ஓகே நம்ம வந்து பணம் குடுத்தா ஆண்டவர் நமக்கு வந்து அற்புதம் செய்வாரு. ஒரு மிராக்கிள் நடக்கும் நம்ம லைஃப்ல. பணம் குடுத்தா வரங்கள் நமக்கு கிடைக்கும். அந்த மாரி நம்ம அந்த இதே ஏன்னா அவருக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது ஆண்டவருக்கு. ஏன்னா அவரே பணத்தை சொல்றாரு, கிரியேட் பண்ணவரே அவர்தான். பொண்ணு வெள்ளி என்னுடையது. பூமி நிறைவும் என்னுடையதுன்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதனால நம்ம ஆண்டவர் வந்து பணமோ, இல்ல எனக்கு இது வந்து பலி செலுத்து அப்பதான் நான் உனக்கு அந்த மாதிரிலாம் வந்து ஆண்டவர் எதிர்பார்க்கல. ஆனா என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கணும்? விசுவாசம். ம். நம்ம கிட்ட அந்த விசுவாசம் இருக்கா? தேவன் இந்த உலகத்தையே படைத்தவர் நான் தான், என்ன நீ நம்புறியா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு. என்னால வழி இல்லாத இடத்துல கூட வழியை உண்டாக்க முடியும். இப்போ வந்து ஒண்ணுமே இல்லாத வாழ்க்கையை கூட அழகா மாத்த என்னால முடியும் அப்படிங்கறத விசுவாசிக்க. ஏன்னா உலகத்தையும் ஆண்டவர் படைச்சு எக்ஸாம்பிளா காமிச்சிருக்காரு. இன்னைக்கு வந்து ஒரு சின்ன ஒரு குழந்தை பிறக்கிறதோ இல்ல அந்த ஒரு மரம், சாதாரண ஒரு மரம் வளர்றத கூட யாராலையும் இது எப்படி எந்த நேரத்துக்கு வளருது, ஒரு கனி ஒரு காய் உள்ள இருந்து எப்படி முளைக்கு யாராலையும் இப்ப வரைக்கும் கண்டே பிடிக்க முடியல. ஏன்னா அவர் படைத்தவர், அவருடைய அறிவுக்கு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கேன். ஆனா நீ விசுவாசிக்கிற ஓ வாழ்க்கையிலேயே நடக்கும் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? ஆண்டவர் அததான் ஆண்டவர் அன்னைக்கு குணமாக்குன ஆண்டவர் வாழ்ந்த காலத்திலேயே குணமாக்குன அந்த குருடர்டையும் ஸ்திரீகள்டையும் ஆண்டவர் கேட்ட கேள்வியே, என்னால செய்ய முடியும், என்னால செய்ய ஆண்டவர் நிறைய அற்புதங்கள் செஞ்சுட்டே வராரு. என்னால செய்ய முடியும், நீ விசுவாசிக்கிறாயா அப்படின்னா உடனே அவங்களும் சொல்றாங்க, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். உடனே அடுத்த செகண்ட் அவங்க வாழ்க்கையில வந்து மிராக்கள் நடந்துச்சு. ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது முன்னாடி பார்த்த மாதிரி பணமோ ஒரு பொருளோ எதுவுமே எதிர்பார்க்க, அந்த விசுவாசம் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதைத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும் அப்படின்னா நம்ம ஆண்டவர் வந்து விசுவாசிக்கணும்.